ரிஷிகள் வந்து அப்படியே மொச்சுன்னு இருக்காங்க ராமரை. சீதைக்கு ஒரு நிமிஷம் கூட அவரோட பேசுறதுக்கு சமயம் கிடைக்கலையா. ஏன்னா மாறி மாறி ரிஷிகள் வந்து பேசிட்டே இருக்கா ராமர்கிட்ட. ஒரு ஏகாந்தமா ஒரு சமயம் கிடைச்சாதானே சீதை பேச முடியும் அப்படின்னு பாக்குறா. இப்ப லக்ஷ்மணன் பின்னாடி வர, அப்ப ராமர் பக்கத்துல இருக்காரு, பேச முடியுங்கிற சமயம் வந்து இப்ப சொல்றா. ரொம்ப நேரம் ஆச்சு, அந்த விஷயம் நடந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப சொல்றா, சத்யசந்த மகாபாக ஸ்ரீமன் லக்ஷ்மண பூர்வஜா त्वयि தர்மச்ச சத்யம் ச त्वयि சர்வம் பிரதிஷ்டிதம். நீ வாட்டு ரிஷிகளுக்கு அபய பிரதானம் பண்றேல, நான் ராட்சசர்களை அழிப்பேன் அப்படின்னு. உங்கள்ட்ட எல்லா குணமும் இருக்கு, தர்மம் இருக்கு, சத்தியம் இருக்கு, எல்லா குணமும் பரிபூர்ணமா இருக்கு. அகிம்சை அப்படிங்கிற ஒரு குணமும் சேர்ந்து தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற சீதை. இல்ல இல்ல, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், அவள்கிட்ட சொன்னபடி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதான். ஏன்னா சத்யசந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நீ சத்யசந்தராச்சே, சொன்ன வாக்கு போய் போகாதே. எப்ப நீ ரிஷி